கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். உபாகமம் 33வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். உபாகமம் 33:27வது வசனம். அங்க மைக்கு கொடுங்க, அவங்களுக்கு அங்க ஒரு மைக். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். போதும். The eternal God is thy refuge, and underneath are the everlasting arms, and he shall thrust out the enemy from before thee, and shall say, destroy them. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தை மூலமாக தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் உள் பிரவேசிக்கட்டும். ஒவ்வொருவரும் வார்த்தை ஆண்டவரே இருதயத்தில் போய் ஆசீர்வதிக்கட்டும். பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனை, அநாதி தேவனே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அடைக்கலம் என்பது என்ன சொல்லுங்க பாப்போம். அடைக்கலம்னா என்ன? பாதுகாப்பு. அடைக்கலம். அவர் நமக்கு அடைக்கலமாய் பாதுகாப்பாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் பாருங்க, நான் வாசிக்க கேட்ட வசனத்துல அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஆதாரம்னா என்னது? ஆதாரம்னா என்னது? உங்களுக்கு ஆதார கார்டு இருக்கா இல்லையா? இந்த ஆதார கார்டு இல்லாம இந்த பூமியில எதுவுமே செயல்படாது. இந்த ஆதார கார்டு அடிச்சுட்டா எல்லாமே வந்துடும். இப்ப இந்த ஆதார கார்டு வச்சிருக்கிறோம், அது இல்லைன்னா வேற எது காமிச்சா செல்லுபடி ஆகாது. இப்ப ஆகவே நமக்கு ஆதாரம் யார் தான்? கர்த்தர் தான் நமக்கு ஆதாரம். அது நம்ம தைரியமாக சொல்லணும். ஆகவே அதன் சொல்றாரு, அவருடைய நித்திய புயங்கள். புயங்கள்னா என்னது? அவருடைய கரங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் கூட இந்த ஆராதனை பகுதியில பேசினார். வந்துட்டு என்ன பேசினார்? உன்னை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன். அப்ப பார்க்கிறோம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். கர்த்தர் தான் நமக்கு ஆதாரம். அவர் இல்லைன்னா நம்ம ஜீரோ, ஒண்ணுமே இல்லை. என்ன தைரியத்தோடு நம்ம சொல்ல முடியும்? இப்ப இயேசுவின் நாமத்தை தைரியமாக நம்ம சொல்றோமா இல்லையா? கர்த்தர் தான் நமக்கு ஆதாரம். இந்த பூமியில அவர்தான் நமக்கு அடைக்கலம். அநாதி தேவனை உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஆதாரமாய் இருக்கிற அந்த கர்த்தரை, இயேசு கிறிஸ்துவை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அவரிலே நாம் நிலைத்திருந்து இந்த பூமியில ஜீவிக்க வேண்டும். பொல்லாத உலகம், இந்த உலகத்துல பொல்லாத உலகமாக இருக்கிறது. இந்த பொல்லாத உலகத்துல தான் நம்ம இருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அந்த அவரிடம் சேர்த்து கொள்ளுகிறார். ஆகவே இந்த உலகத்தை விட்டு நம்ம என்ன செய்ய முடியாது? வேற எங்கேயும் போக முடியாது. ஆகவே இந்த பொல்லாத உலகத்துல, அந்த அநீதி நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவரிடம் சேர்த்து கொள்ளுகிறார். ஆகவே நாம் அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம். கர்த்தர் தான் நமக்கு ஆதாரம். அவரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். பாருங்க, கர்த்தர் நமக்குள்ள இருக்கும் போது நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம், அவர் உனக்கு முன்னின்று, என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய பலத்தினாலும் நம்முடைய பராக்கிரமத்தினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். அவர் என்ன சொல்றாரு?
கர்த்தரை நாம் ஆதாரமாக வைத்துக் கொள்ளும் போது தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தரை என் முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். பாருங்க, வந்துட்டு பார்க்கிறோம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான், அப்படி அநேக வசனங்கள் இருக்கிறது. கர்த்தர் மேல் வந்து நம்பிக்கை அசைக்கப்படுவதில்லை என்று இருக்கும். என்ன வசனம்? வந்து கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கு சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் இருக்கு. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கு என்ன செய்ய அசைக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்பட்டு போவதில்லை. ஆகவே சங்கீத புஸ்தகம் 62வது சங்கீதத்துல வாசிக்கிறோம் பாருங்க, அந்த இடத்துல அசைக்கப்பட்டு போவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். என் கண்மலையும் என் ரட்சிப்பும், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும், என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமானவர், என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை, நான் அதிகமாய் அசைக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த அடைக்கலமாகிய அந்த தேவனிடம் நீ வந்து சேர வேண்டும். அந்த அடைக்கலமாகிய அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாய், கர்த்தரே உனக்கு ஆதாரமாய், அவரே அடைக்கலமாக உனக்கு பாதுகாப்பாக அவர் இந்த 2025வது வருஷத்துல உனக்கு பாதுகாப்பாய் இருப்பார். இருந்து உன்னை அதிசயங்களை காண செய்வார் என் ஜனமே. ஆகவே இந்த கர்த்தர் நமக்குள்ள இருக்கும் போது அடுத்து என்ன நடக்கும்? அவர் உனக்கு முன் நின்று நமக்கு நம் சரீரத்துக்கு விரோதமாய், நம்முடைய ஆவிகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரிகளை, பொல்லாத கிரிகளை, நமக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிற எல்லாம் சத்துருவின் சேனைகளை அவர் என்ன செய்கிறார்? வந்து அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார், சத்துருக்களை அழித்து போடு. மோசையை வைத்து பாருங்க, கோலை நீட்ட சொல்றார். இத்தனோ அற்புதங்களை செய்தார், நம்மை கருவியாக பயன்படுத்துவார். அவருக்குள்ள நாம் நிலைத்திருக்கும் போது, அனாதி தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கும் பொழுது, அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம் என்று அந்த ஆதாரமாகிய கர்த்தர் நமக்குள்ள இருக்கும் போது, நமக்கு சத்துருக்களை துரத்தி விடுகிற இந்த சக்தியை, அந்த வரங்களை, அந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? அப்படிப்பட்ட வரங்களை கர்த்தர் எனக்கு தர வேண்டும், நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டும், என்னையும் கர்த்தர் கருவியாக பயன்படுத்த வேண்டும் சொல்லுகிற விரும்புகிற 3 அல்லேலூயா போடுங்க. அல்லேலூயா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. அப்ப பாருங்க, அனாதி தேவனை நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது இந்த அனாதி தேவன் நம்மளை எத்தனோ தரம் பாதுகாத்தார். பிசாசு கண்ணி வைத்திருக்கும் பாருங்க, முயல் பிடிக்கிறவங்களும் சரி, மற்ற பறவைகள் பார்க்கிறோம் கண்ணி வச்சிருப்பாங்க. வந்து அந்த வேடனுடைய கண்ணிக்கும் பலாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் எங்க வாசிக்கிறோம்? சங்கீத புஸ்தகம் 91வது சங்கீதத்தை எடுத்து வாசிங்க பாருங்க. அந்த கண்ணிகளுக்கெல்லாம் நம்மளை தப்புவித்தாரே, எத்தனை நான் நன்றி உள்ளவர்களா இருக்கணும். வேடன் என்ன செய்யறான்? கண்ணியை வைக்கிறான், சிக்கி கொள்ளும்படியாக செல்போன் மூலமாய் அதை அடிமைப்படுத்துகிறான். குடிப்பழக்கம், சீட்டு, வேற சூதாட்டம், அப்படி அநேக விபச்சாரத்தின் ஆவிகள். அப்ப 24 ஆவிகளை பற்றி நாம் பார்க்கிறோம். எத்தனோ ஆவிகள், பொல்லாத கிரியைகள் இருக்கு. நாம் எதுல பலவீனமா இருக்கிறோமோ நம்ம தேடி போக வேண்டியதில்லை. மனுஷர் மூலமாகவோ யார் மூலமாகவும் என்ன தேடி வீட்டை தேடி வரும். நீ இதுல பலவீனமா இருந்தா பார்த்து அப்படியே நீ விழுந்து போயிருவ. ஆகவே ஜாக்கிரதையா இருக்கணும். கண்ணி வைப்பான் பிசாசு. வாசிப்போம் எடுத்தவங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். வேடன்னா சத்துருவை குறிக்கிறது. வாசிங்க, வாசி சொல்லுங்க. அவர் தமது சிறகுகளை உன்னை மூடுவார். அவருடைய சிறகுகளால மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய்.
ஆகவே நீ செட்டைகளின் கீழே இருந்தா தான் உனக்கு நல்ல பாதுகாப்பு உண்டாகும். என் ஜனமே, நீ செட்டையை விரித்துட்டு எனக்கு பலன் இருக்கு, பராக்கிரமம், எனக்கு ஒரு சக்தி இருக்கு சொல்லிட்டு நீ தனியா இருந்தா தூக்கிட்டு போயிடும். எது தூக்கிட்டு போகும்? இந்த பறவையாக இந்த பிசாசு தூக்கிட்டு போயிடும். ஒரு ஆபத்து வருதுன்னா கோழி என்ன செய்யும்? சிக்னல் கொடுக்கும், ரெக்கையை தூக்கும். அதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்க்கணும். கோழி வளர்க்குறீங்க, ஆனால் கவனிக்கிறதே இல்லை. அதை அடிச்சு வாயில போட்டுருது, நல்ல ருசியா வச்சு சாப்பிடத்தான் அந்த எண்ணெய் இருக்கு ஒழிய மற்றபடி இந்த கோழிகளை கவனிக்கணும். காகங்களை கவனித்து பாருங்கள் என்று கடந்த நாட்கள் நாம் பார்த்தோம். கோழி பாருங்க, கோழியை பற்றி வேதத்தில் இருக்கு. இந்த கோழியை நீ கவனித்து பார்க்கணும். அவருடைய எறும்பு கூட வேதத்தில் இருக்கு, ஒவ்வொன்றும் பற்றி இருக்கிறது. ஆகவே நம்ம கவனித்து பார்க்கணும். ஒரு ஆபத்து வருதுன்னா இந்த தாய் பறவை ரெக்கையை தூக்குது பாருங்க. இந்த ரெக்கைக்குள்ள என்ன செய்யுது? அடைக்கலம், அதுதான் ரெக்கை. அதை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தை வாசிங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நிழல்னா எதை குறிக்குது சொல்லுங்க? ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். சொல்லுங்க, நிழல்னா எதை குறிக்குது? ஒரு சுகத்தை குறிக்கிறது பாருங்க. சுகம், ஒரு வெயில் சுல்லுன்னு அடிக்குது, மண்டையை பிளக்கிற மாதிரி. அப்ப மரத்தை நிழல், இந்த ஒரு மரம் இருக்குன்னா இந்த நிழலை நோக்கி தான் நம்ம ஓடுவோம். ஆகவே நிழல் என்பது சுகத்தை குறிக்கிறது. இயேசுவாகிய இந்த சிறகுக்குள்ள பாருங்க, நம்ம என்ன பார்க்கிறோம்? அவருடைய நித்திய புயம் ஆதாரம் என்கிற கர்த்தராகிய அந்த சிறகுக்குள்ளாக, அந்த பாதுகாப்புக்குள்ள நாம் காணப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கண்ணி அங்கங்க சத்துரு வைத்திருப்பான். இதுல நீ பலவீனமா இருக்க, ஈஸியா விழுந்துருவாங்க பாருங்க. அப்படியாக ஒரு ஊர்ல நான் கேள்விப்பட்டேன். உண்மையாக ஒரு சகோதரன் சொன்னான். அது என்னது, ரொம்ப பொம்பளை விஷயத்தில் ரொம்பயும் மோசமான ஆள் அந்த ஆளு பாருங்க. அந்த ஆளு ஏதோ அந்த ரோட்ல அந்த கிலோமீட்டர்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அது என்னது, அந்த கல்லு எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த கல்லில் போறவன் எவனோ மஞ்ச சாமி மாதிரி மஞ்ச இதை கட்டி சேலை மாதிரி கட்டி வச்சிருக்கான் பாருங்க. வச்சிருக்கவும் ஏதோ ஒரு சகோதரி தான் உட்கார்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அவன் விபச்சாரத்தின் ஆவியில அடிமையா இருக்கிறான் பாருங்க. அடிமையா இருக்கவும் ஏதோ கட்டி வச்சிருக்காங்க. அது உத்து பார்க்குறான். நைட்டு பார்த்த உடனே அது ஏதோ இருக்குன்னு அப்படியே போயிட்டு கூப்பிடுறான் பின்னாடி. கல்லை பாருங்க, குடி போத கூப்பிட அது பாட்டுக்கு நின்ற இடத்துல இருக்கு. என்னடா சேலை இருக்கு, அது இப்படி இருக்குன்னு பார்த்துட்டுமோ இவ வெறும் கல்லு பாருங்க. அப்படிப்பட்ட ஆவி உடையவருங்க தான் நிதானத்தில் இருக்க மாட்டாங்க. நமக்குன்னு ஒரு பிள்ளைகள் இருக்கு, மனைவி இருக்கு. அதே மாதிரி சகோதரிகளை அநேக இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். அவங்களுமே நமக்கு ஒரு கணவன் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கு சொல்லிட்டு அநேக குடும்பங்கள்லையும் கூட கணவன் மனைவி இந்த வழியில போயிடுறாங்க. பிள்ளைய பார்த்து வழி விலைக்கு போயிடுது பாருங்க. அதுக்கு அடிமை பிசாசு கண்ணி வைக்குது, கண்ணியில வைத்து கண்ணியில விழ பண்ணுது. அது இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். மறுபடியும் சங்கீத வாசிக்க கேட்ட இந்த வசனத்தை வாசிப்போம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோய். இப்ப ஒரு பாடல் கூட இருக்கு, கண்ணியில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும். இந்த பாடல் என்ன பாடல்? கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும், அவர்தான் காவல். கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும், கண்மணியும் மீட்பருமே காவலும் நீரே. ஹல்லேலூயா. ஆகவே எந்தவித பிசாசு வைத்திருக்கிற இந்த கண்ணியில ஒருவராகிலும் சிக்கி கொள்ளக்கூடாது. தன்னை நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை என்ன செய்யணும்? அவங்களுக்கு கண்ணியில விழுந்துடக்கூடாது. நீங்க எங்க போன சாயந்தரம் அதான் குடும்ப ஜபம். இயேசு இருக்கிற இடத்துல தான் சமாதானம் கிடைக்கும். ஆகவே ஜபம் இல்லாத வீடெல்லாம் என்ன வீடு? கூரை இல்லாத வீடு. சொல்லுங்க, ஜபம் இல்லாத வீடெல்லாம் என்ன வீடு? கூரை இல்லாத வீடு. அப்படியே ஒளி வெயிலுக்கும் மழைக்கும் இருக்க சீரழிஞ்ச பிளப்பா போயிடும், கேவலப்பட்ட பிளப்பா போயிடும். ஆகவே உன் ஜபம் இருக்கணும் உன் வீட்டுல. நீங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போன இங்க என்ன நடந்துச்சு, இந்த பிள்ளைகளை பேச வைக்கணும். அந்த இடத்துல நீங்க தாய் தகப்பனா கண்டிக்காம நண்பர்களை போல பிள்ளைகளை நண்பனை போல என்ன செய்யணும்?
வந்து அரவணைக்கணும். அரவணைச்சு சாதாரணமாக சொல்லு, நான் வந்து கோவப்பட மாட்டேன் சொல்லுப்பா. ஏன்னா நீங்க அரட்டுனீங்க, நான் நாளை போன இந்த பிள்ளைங்க என்ன சொல்லாதுங்க, ஐயோ நம்ம அம்மா அப்பா அடிக்கும் சொல்லாதுங்க. நண்பர்களை போல நீங்க அரவணைச்சு இதாயில் நடந்தா நீ சொல்லிடணும். அன்பா பேசுற பிள்ளைய அன்பா சொல்லணும், கண்டிக்கிற பிள்ளையில கண்டிக்கணும். வேதம் அப்படிதான் சொல்லுது. அப்ப அதுக்குதான் குடும்ப ஜபத்துல நீங்க உட்கார்ந்து ஒரு பாடலோ 2 பாடலோ பாடி ஒரு வேதத்தை நீங்க எடுத்து வாசித்து கொஞ்ச நேரம் ஆராதித்து வேதத்தை வாசித்து இந்த பிள்ளைகளை வாசிக்க சொல்லி பேச வைக்கணும். இந்த பிள்ளைகளை உருவாக்கணும் பிள்ளைகளை. ஆக அப்படி அவர் வசனம் அவங்களுக்குள்ள இருந்தா தான் பாதுகாப்பு. தேவன் வார்த்தையா இருக்கிறார், இந்த வார்த்தையாகிய தேவன் அவங்களுக்குள்ள போயிட்டா பாதுகாக்கப்படுவாங்க. ஒரு ஸ்கூல்ல பார்க்குறோம், சுற்றிலும் பாவங்கள்லாம் நிறைந்திருக்கு. நான் பிடிக்காதவங்க கெடுக்குன்னு நினைப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தை இருந்தா இது தப்பு மகனே, நீ இந்த இடத்துல இருக்காது போ, ஆண்டவர் பேசுவார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை பாதுகாப்பா இருக்கும். பிசாசு கண்ணி வைத்திருப்பான், இது கண்ணி இருக்கு, இதை விட்டு நீ விலகி போ என்று ஆண்டவர் உனக்கு வழி காமிப்பார். அந்த ஜெயமா இந்த 2025வது வருஷத்துல கர்த்தர் வழி நடத்துவார். என் சனமே, கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் பாதுகாப்பாய் இருப்பார். தேவனை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு, குடும்ப ஜபம் பண்ணுகிறவர்களுக்கு தேவன் பாதுகாப்பாய் இருப்பார். எத்தனை பேர் இந்த கால வேளையில வந்து அதிகாலையில தேவனை தேடுனேன் சொல்றவங்க கைகளை உயர்த்துவோம். ஏன் கைகளை உயர்த்த இப்படி உயர்த்த சொல்லுவார்னு சொல்லிட்டு நீங்க படிச்சுட்டு வருவீங்க. இந்த வாரம் சரி, அடுத்த வாரம்லாம் நீங்க வேதம் வாசிக்கல ஜெபிக்கல சப்பானி. என்னது சப்பானி? சப்பானி என்ன நடக்க முடியாது. வேதமும் அதான் சொல்லுது. இந்த ஆவிக்குரிய மனுஷன் வளர்ச்சி அடையலனா இந்த ஆவிக்குரிய பகுதியில் என்னது, சரீரத்துல நம்ம சப்பானி இல்லை, ஆனா ஆவிக்குரிய பகுதியில் நீங்க சப்பானி. உட்கார்ந்த இடத்துல உட்கார வேண்டியதான், ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நீங்க அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். உங்களுக்கு பிள்ளைகளை பரிசாக கொடுத்துருக்க, அது ஒரு ஆகாத காய்கறி மாதிரி தூக்கி போடக்கூடாது. கனம் பண்ணணும் பிள்ளைகளை. வந்து பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கணும் அதிகாலை எழுந்து. ஆண்டவரே, யோபு அப்படிதான் ஜெபித்தார். எந்த பாவமும் என்னை அறியாம செஞ்சிடக்கூடாதுப்பா, அப்படி செய்திருந்தா மன்னிங்க. பிள்ளைகளுக்காக தேவனோடு பரிந்து பேசினார் என் ஜனமே. ஆகவே பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். வருகிற வாரங்கள் எல்லாருமே நீங்க ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போதுதான், ஏன் இப்படி கண்டிப்பா நான் சொல்றேன்னா, 2025வது வருஷத்துல ஒரு குடும்பமாவது கஷ்டப்படுறேன்னு செய்தி வரக்கூடாது. இதை நீங்க கண்டிப்பாக, கண்டிப்பு எங்க இருக்கோ வந்து அங்க என்னது வந்து தீக்கு தரிசனம் இல்லாத ஜனங்கள், தீக்கு தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க பாருங்க. ஆகவே கண்டிப்பு இல்லைன்னா ஜனங்க சீர்கெட்டு போயிருவாங்க. எந்த இடத்துல கண்டிப்பு இருக்கோ, எந்த இடத்துல தீக்கு தரிசனம் இருக்கோ, நல் ஒழுக்கமான வழியிலை வந்து நடப்பார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருப்பார். தேவனுக்குள்ள நிலைத்திருந்து அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவன் அடைக்கலமாய் இருப்பார். சங்கீத புஸ்தகம் 46வது சங்கீதம் 1வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, சங்கீத புஸ்தகம் 46வது சங்கீதம் 1வது வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். தேவன் நமக்கு அடைக்கலமும். அடைக்கலம்னா என்னது? எல்லாரும் சொல்லுங்க. அடைக்கலம்னா என்னது? பாதுகாப்பு. சொல்லுங்க, பாதுகாப்பு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பாதுகாப்பா இருந்து பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஆபத்து காலத்துல கர்த்தர் தாம் அடைக்கலம். ஒரு ஆபத்து வருதுன்னா வந்து நம்ம பெத்த தாய் தகப்பன் கூட நம்ம விட்டுட்டு போயிடுவாங்க. தான் ஜீவன் தப்பி ஓடுனா போதும் என்று. அதே வசனம் இருக்கு, உன் தாய் தகப்பன் சொந்தம் பந்தம் எல்லாரும் கைவிடுவாங்க. ஆனா அந்த வார்த்தையாகிய தேவன் உனக்குள்ள இருந்தா அவர்தான் உனக்கு அடைக்கலமாய் பாதுகாப்பாய் பெலனாய் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநாதி தேவனே நமக்கு அடைக்கலம் என்று நாம் பார்க்கிறோம். அநாதி தேவன் பொன் அடைக்கலமே, அவர் நித்திய ஆதாரமே. அநாதி தேவன் பொன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கரங்களை தட்டி பாடுவோம். இந்த தேவன் என்றென்று உள்ள சதாகாலம்
நமது தேவன் மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன் மரண பரியந்தும் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. அநாதி தேவன் அடிக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. ஹல்லேலூயா. இந்த வசனம் பாருங்க, இந்த ஆண்டுடைய வசனத்தை அப்படியே எடுத்து இந்த பாடலாக பாடுவதையும் பார்க்கிறோம். அநாதி தேவன் நம் அடைக்கலமாயிருக்கிறார், அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம். ஆகவே நாம் இயேசுவை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அநாதி தேவனை நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். நமக்கு கர்த்தர் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். நமக்கு தேவனை மறவாத தேவனாய் அடைக்கலமாக இருக்கிறார். நமக்கு தேவன் மாறாத அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தரே நித்திய அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தர் இக்கட்டு காலத்தில், ஆபத்து காலத்தில் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தர் தீங்கு நாளில் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். என் ஜனமே, கர்த்தரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தரே நமக்கு ரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தரே நமக்கு நித்திய கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தரே நமக்கு ஞான கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தரே நம் தாகத்தை தீர்க்கும் கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தரே நமக்கு நன்மை செய்யும் கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அவரை நாம் பிடித்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஜெயமாய் நடத்தி தருவார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புயங்கள் என்பது கர்த்தருடைய கரத்தை குறிக்கிறது. உள்ளங்கைகளிலே நம்மளை வரைந்திருக்கிறார். என் ஜனமே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 1வது வசனத்தை சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? Who hath believed her report, and to whom is the arms of the Lord revealed? இப்போ வாசிக்க கேட்ட வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புயங்கள் என்று பார்க்கிறோம். புயங்கள்னா என்னது? கர்த்தருடைய கரங்கள். நாம் வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தகம் 98வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரம் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் ஜீவியத்தில் அதிசயத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீங்க? வாஞ்சிக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்ப அதிசயங்களை செய்கிற தேவன், அவருடைய கரம் பரிசுத்தம் உள்ளது, வலது கரம். நீங்க எந்த கரத்தினால நீங்க சாப்பிடுறீங்க? எல்லாமே வலது கரம். பாருங்க, ஒரு சிலர் இடது கரத்தை வாழ்த்து சொல்லுவாங்க. ஒரு இது அப்படி செய்யக்கூடாது. பாத்ரூமுக்கு போயிட்டு வெளியில பிரதேச ஸ்தோத்திரம் அசிங்கமா இல்லையா? பாருங்க, ஸ்தோத்திரம் 2 கை, அது ஒரு இடம் பொருள் இருக்கு. ஆகவே இந்த வலது கரம் எதை குறிக்குது? பரிசுத்தம். பாருங்க, வலது கரம் இடது, வலது புறத்துல பரிசுத்தம் உள்ள ஜனங்கள் இருப்பாங்க, இடது புறத்துல வெள்ளாடுகள், கீழ்ப்படியாத ஜனங்களை குறிக்குது. ஆகவே இந்த வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ள கரம். அப்ப நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர் புயம், இந்த கரம் தான் புயம் என்று நாம் பார்க்கிறோம். 2வது நாம் பார்க்கிறோம், அவருடைய புயம் வல்லமை உள்ளது என்று பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 89வது சங்கீதம் 13வது வசனத்துல வாசிக்கிறோம், அவருடைய புயம் வல்லமை உள்ளது என்று பார்க்கிறோம். 3வது கர்த்தருடைய புயம் மகிமையானது என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம்.
அனாதி தேவனே உனக்கு அடைக்கலமாயிருந்து அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாய் இருந்து அவர் உன்னை நடத்துவார். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆகவே நமக்கு அதிகாரத்தை தருவார். சத்துருக்களை அழித்து போடுகிற அந்த வல்லமையும் அந்த அதிகாரத்தையும் உனக்கு தர வேண்டுமானால் உன் குடும்பத்தில் ஜெப சத்தம், பாடல் சத்தம் கேட்கப்பட வேண்டும். உன் இருதயம் முழுவதும் தேவனுடைய சிந்தையா இருக்க வேண்டும். தேவ அன்பிலும் விசுவாசத்திலும் நீ வளர வேண்டியது மிகவும் அவசியம். தேவனை நீ பிரியப்படுத்த வேண்டும். நித்தம் நித்தம் அவரை பிரியப்படுத்தும் போது சத்துருக்களை துரத்துகிற இப்படிப்பட்ட வல்லமையை உனக்கு விசேஷமாக தருவார். அல்லேலூயா. நாம் தேவனோடு இருந்தால் நமக்கு பாதுகாப்பு உண்டாகும். என் ஜனமே, நாம் கெட்ட குமாரனை பற்றி நாம் பார்க்கிறோம். தகப்பனை விட்டு தூரமாய் அவன் போன போது எவ்வளவோ இருந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் இழந்து போவதை நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11 24 வரை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள். ஒரு மனுஷனுக்கு எத்தனை குமாரர்? குமாரனா யாரு? பிள்ளைகள். பையனை குறிக்குது, பையங்க. அதனால தெளிவாக நம்ம நீ கவனிச்சுக்கிட்டே வரணும். வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். பாருங்க, பூரா இளையதுதான் ஆர்ப்பாட்டம் பண்ணுது, சேட்டை அடங்க மாட்டுது. பாருங்க, சேட்டை செய்யறதுலாம் கடைசி பிள்ளைகளை தான் பார்க்கும். இளையவன் தான் என்ன செய்யறான்? தகப்பனை நோக்கி, தகப்பனே, எனக்குரிய ஆஸ்தி என்ன செய், எனக்கு வரும் பங்கை என்ன செய்ய தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். நல்லா கவனிக்கணும். யாரு கேட்கறது ஆஸ்திய? இளையவன் கேட்கிறான். ஆனா தகப்பன் என்ன செய்யறாரு? பங்கு பிரிக்கிறோம், கொடுக்கறது 2 பேருக்குமே தராரு அந்த ஆஸ்தி. அப்படிதான் வாசிக்கிறோம். அவர்களுக்கு, அவனுக்குன்னு சொல்லல, அவர்களுக்கு அப்படித்தானே வாசிக்கிறோம். அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். 2 பேருக்குமே கொடுக்குறாங்க. ஆனா இளையவன் என்ன செஞ்சிடறான்? ஆஸ்தியை வாங்கிட்டு மூத்தவன் அவன் தகப்பனோடு இருக்கிறான். தகப்பனுடைய பார்வையில, தேவனுடைய பார்வையில இருக்கிறான். இளையவன் ஆஸ்தியை வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போகிறான். தொடர்ந்து வாசிப்போம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய், தூர தேசத்திற்கு கொஞ்சம் பணம் இருந்தா சேட்டை செய்யத்தான் செய்யும். அப்ப பாருங்க, தூர தேசத்துக்கு நான் போவோம், ஜாலியா இருப்போம் சொல்லிட்டு தூர தேசத்துக்கு போகிறான். தேவனை விட்டு தூரமாக போகிறான். அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி, துன்மார்க்கமா ஏன்னா தகப்பன் தாய் இருந்தா கண்டிப்பாங்க. நம் பிள்ளைகள் தகப்பன் தாய் பார்வையில இருந்தா நம் கண்டிப்போம். அங்க யாரும் கண்டிக்க மாட்டாங்க. தேவனை விட்டு விலகி போகும்போது நமக்கு பாதுகாப்பு இல்லை. அங்க துன்மார்க்கமாய் எல்லா கெட்ட பழக்கங்களையும் அவன் பழகுகிறான். தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். சொல்றதுக்கு ஆள் இல்ல. மகனே, உனக்கு எதிர்காலம் இருக்குப்பா, நீ கல்யாணம் பண்ணா உனக்கு பிள்ளைகள் வரும், ஆஸ்தி வேணும், பூராத்தையும் அழிச்சிடாத, இந்த ஆஸ்தியை பெருக்கு, சேர்த்து வை, பிள்ளைகளுக்காக சேர்த்து வை சொல்ல ஆலோசனை சொல்றதுக்கு, அது ஆலோசனை இல்லாத இடங்கள்ல ஜனங்க சீர்கெட்டு போயிருங்க. பாருங்க, அந்த இடத்துல அதையும் பார்க்கிறோம். சொத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை. தான் புத்தி இருக்கணும், சொல்லுவார் புத்தி இருக்கணும். அங்க 2மே இல்லை. பாருங்க, அதனாலதான் அந்த ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு, ஒரு காசு கூட இல்ல, எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அவன் போன நேரமா என்னதான் அவன் கால் வச்ச நேரம் நல்லா இருந்த தேசம் என்ன ஆயிருச்சு? பஞ்சமாயிருச்சு. பாருங்க, அதுதான் பார்க்கிறோம். நல்ல தேவனுடைய பிள்ளை கால் மிதிச்சா செழிப்பா இருக்கும். அவன் போய் தேவனை விட்டு விலகி போயிட்டான், சும்மா இருக்கிறமா ஜீவிக்கிறான். அவன் போன நேரம் அந்த தேசமே என்ன உண்டாயிற்று?
பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். பாருங்க எப்படி மேன்மையாக தேவன் வைத்திருந்தார். என் ஜனமே, நான் தேவனை விட்டு விலகி போகிறது மாத்திரமல்ல, தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போய் யாரோ ஒருவனிடத்துல போய் ஒட்டி கொள்வதை பார்க்கிறோம். அந்த இடத்துல அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில், கொடியன் அவன் பேரே பாருங்க, அந்த கொடுமைப்படுத்துகிறவன் இருந்திருந்த அவன்கிட்ட போய் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். பன்றிகளை இங்க வேம்பாறுல பார்த்தா கடல் ஓரமா போகும்போது பன்றி ஏகப்பட்டது போதுங்க. பன்றியை மேய்க்கிறாங்க. நீ பன்றிகள்லாம் தெரியுமா உங்களுக்கு? கையில் உயர்த்துவோம். பன்றியை பார்த்தேன்னு நீங்க அடிக்கடி பார்ப்பீங்க போல தெரியுது. அப்ப பாருங்க, பெரியசாமிபுரத்துல பன்னியை பார்த்தது இல்லை. ஒருவேளை இருக்குமா என்னன்னு தெரியல. பாருங்க இந்த இடத்துல வேற ஏதாவது மாடு கூட, ஆடு மாடு கூட மேய்க்கலாம். பன்றி மோசமானது. அந்த பன்றியை மேய்க்க எவ்வளவு ஆண்டவர் மேன்மையாய் நம்மளை வச்சிருந்தார். அவனுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி போயிட்டான். அவன் இருக்க வேண்டிய ஸ்தானம் உயர்ந்தது. தேவனை விட்டு விலகி போனதுனால கொடியன் பிசாசிட்ட போய் என்ன செஞ்சுட்டான்? அகப்பட்டுட்டான். அங்க அவன் என்னதான் செய்வான்? பிசாசு எது மூலமா வரும் பார்க்கிறோம். பன்றிகளுக்குள்ளதான் அந்த பிசாசுகளை போகும்படி பிசாசே சொல்லுது, பன்றி எனக்கு பிடிக்கும், நீ என்னை விரட்டுவீர், ஆனால் பன்றிகளுக்குள்ள போகும்படி கட்டளையிடும். பாருங்க, பன்றிகளுக்கு போக கட்டளையிடுறாங்க. பன்றி, நாயி, வேற என்னது? அதெல்லாம் அசுத்தத்தை குறிக்கிறது, அசுத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. இந்த மிருகத்தையும் குறிக்குது, மனுஷராகிய நாய்களையும் குறிக்குது. பாருங்க, அப்படி நாய்களா இருக்கிறாங்க ஒரு சில ஜனங்கள். அவங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணுமா? அது எங்கதான்? வயல்வெளியில தான் பன்றிகளை மேய்க்கும்படியா இந்த கொடியவன் அவனுக்கு முன்னப்பன தெரியாது. அவன் பணக்காரனா இருந்தான்னு தெரியாது, தேவனுடைய பிள்ளைன்னு தெரியாது. அவன் இழந்து போயிட்டானே. இந்த பிரகாசமெல்லாம் இருண்டு போயிருக்கும் முகம், அதனால அவனுக்கு தெரியல. வயல்வெளியா என்ன செய்ய போ, பன்றிகளை மேய்க்கும்படி. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். இருந்து கொடியவன் அங்க அடைக்கலம் போகிறான், பாதுகாப்பு உண்டாகும் சொல்லி. ஆனா அங்க தவிடு பாருங்க, நெல்லு தவிடு. அப்பெல்லாம் நெல்லு தவிடாத்தான் இருந்திருக்கும், கோதுமை தவிடு, ஏதோ ஒரு தவிடு. அதை சாப்பிட ஆசையா இருந்தான். அதுவும் கூட என்ன செய்யலையா? ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஒருவனும் அது தரலையா? எவ்வளவு பஞ்சம் பாருங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், அப்பதான் புத்தி. எத்தனோ மனைவி சொல்லியிருக்கோம், போகாதையா, போகாத, கெட்டு போயிடாத, நமக்கு பிள்ளை இருக்கு, நான் ஒரு ஜீவன் இருக்கேன், உனக்காக நான் இருக்கேன், அதனால வழி விலகி போயிடாத. அதே மாதிரி கணவன் மனைவிட்டையும் சொல்லுவாங்க, இப்படி நடந்துக்கமா, ஏமாப்பிட்டு இருக்க, செவி கொடுக்கறதுல அங்க தெளிவு வருது. எப்ப ரத்தம் குறையவும், பஞ்சம் வரவும், கொடுமைப்படுத்தவும் தான் என்ன தெளிவு வருது இவனுக்கு. பாருங்க, தேவனை விட்டு விலகி போயிட்டான். தவிடு கூட நமக்கு கிடைக்கல. எப்படி ஆண்டவர் என்னை மேன்மையாக வைத்தார், இந்த மேன்மையை நான் இழந்து போயிட்டேனே. அப்பதான் ஒரு தெளிவு இந்த கெட்ட குமாரனுக்கு வருகிறது. வாசிப்போம். என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, எத்தனையோ வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. அப்பா, நான் பாடுகிறேனே, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் நான் என்ன செய்வேன்? நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு, அந்த உரிமை கொண்டார். என் தகப்பன் பாருங்க, யாரோ தகப்பனை என் தகப்பன் நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. நம்ம பெத்த தகப்பனை தான் ஏன் தகப்பன்னு சொல்ல முடியும். அப்ப நம்ம எல்லாருக்கும் யார் தான்? இந்த கர்த்தர் ஏசப்பா தான் நமக்கு தகப்பன். ஆகவே அந்த இடத்துல பார்க்கிறோம், என் தகப்பனிடத்தில் நான் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும், பரத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யாருக்கு? ஆண்டவரே, தேவனுக்கு. கர்த்தாவே, உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மேன்மையாக வச்சீரே, நான் ஆவிக்குரிய வரங்களை நாம் இழந்து போனவனாய், யாரோ சொல்றாங்க நினைச்சு, ஆண்டவரே நான் இழந்து போயிட்டேன், நீ எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டேன். அதன் சொல்ற, தேவனுக்கு பரத்துக்கு விரோதமானா தேவனுக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு, அப்பா, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான்
பாத்திரன் அல்லப்பா. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக. உம்முடைய கூலியக்கார் எத்தனோ பேர் கூலி வேலை பார்க்கிறவங்க இருக்கிறாங்க, அவனில ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி மனசுலதான் அத்தனையும் சொல்றான். சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அல்லேலூயா. நாம் கூட எத்தனோ தூரம் தேவனை விட்டு விலகி போயிருக்கலாம், தேவன் துக்கப்படுகிற மாதிரி நாம் நடந்திருக்கலாம். என் ஜனமே, இந்த கெட்ட குமாரன் பாருங்க, அந்த மகன் வருகிறத பார்க்கிறோம். எவ்வளவு மேன்மையாக உயர்ந்த வஸ்திரம் எல்லாம் தந்து உன்னை எவ்வளவு செழிப்பாக வைத்திருந்த என் மகனே, இனிமேலாவது நீ மனம் திரும்பி வந்தையே என்று இந்த தகப்பன் தூரத்துல பார்க்கும்போது இந்த தகப்பன் ஓடி வந்து என்ன செய்யறாரு, கழுத்தை கட்டி, அப்படிதான் வாசிக்கிறோம், மனதுருகி அவனை கண்டு, என் மகனே இப்பொழுதாவது வந்தாயே, இந்த பாதாளமாக்கி இந்த நரகத்துக்கு போகாதபடி ஒரு தெளிவு இப்பொழுதாவது உனக்கு வந்ததே. அநேகரை பார்க்கிறோம், சாகுற வரைக்கும் தெளிவு வராது, நரகத்துக்கு போய் சேருவதை நாம் பார்க்கிறோம். இந்த கெட்ட குமாரனை கெட்டு போனதை ரட்சிக்கத்தான் நம்முடைய இயேசு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். தூரத்தில் அவனை பார்த்து அவர் ஓடி மனதுருகி இறக்கப்பட்டு, உன்னை எவ்வளவு மேன்மையாக வைத்தேன், அழுக்கு ட்ரெஸ்ஸோடு இப்படி வாராயே என்று கண்ணீர் விட்டு ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். எத்தனோ நேரங்கள் இல்லை, தேவனை விட்டு தூரமா நாம் போறோமா, தூரமா போனா நமக்கு பாதுகாப்பு இல்லை. ஜனமே, நமக்கு ஒரே பாதுகாப்பு தேவன்தான். அவர் வார்த்தையாய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருந்தால் மாத்திரமே உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு. நீ யுத்தங்களை பார்ப்பீங்க, நீ கலங்காமலும் பயப்படாமலும் இரு. உன்னை ஒருபோதும் அணுகாது. நான் பார்ப்போம், நம்மளை ஒன்றும் செய்யாது. நமக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை இருந்தா, அவருக்குள்ள நாம் நிலைத்திருந்தா ஒன்றும் செய்யாது. கொரோனா சமயம்ல எத்தனோ பேர் இந்த பூமியை விட்டு போய்விட்டார்கள். ஜனமே, தேவன் நம்மேல் இரக்கமாய் இருந்தார். கெட்டு போனது ரட்சிக்க அவர் வந்தார். இந்த இடத்துல வந்து பாருங்க, கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்வதை பார்க்கிறோம். குமாரன் தகப்பனை நோக்கி என்ன சொல்றான்? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும், ஆண்டவரே பரத்துக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் 3 தரம் அறிக்கை செய்யறான். இதோட 3 தரம் வந்து மனதுல அறிக்கை செய்யறான். 2வது பாருங்க, இந்த இடத்துல பார்க்கிறோம், தகப்பனை நோக்கி, ஆண்டவரே தேவனுக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செஞ்ச பேரை நான் கெடுத்துட்டேன். என்னாரு பிள்ளை இப்படி இருக்கேன்னு உம்முடைய நாமம் தூசிக்கப்படும்படி நான் நடந்துட்டேன். எப்படிதான் அநேகர் ஊழியர்களும் விசுவாசிகளும் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும்படி ஒரு சிலர் செய்கிறது தான் வந்து புறஜாதிகள் ரட்சிக்கப்படாதவங்க வந்து ஆயுதமாக எடுத்துக்கொள்றாங்க. அவங்க ஆலயத்துக்கு போறாங்க, போதகரா இருக்கிறாங்க, அவ்வளவு அக்கிரமம் பண்றாங்கப்பா. யாருடைய நாமம் தூசிக்கப்படுது? தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுது. அநேகரை நாம் பார்க்கிறோம். இந்த கால வேளையிலும் கூட கர்த்தர் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாம தூசிக்கப்பட நாம் இடம் கொடுக்க கூடாது. அந்த வானத்தையும் பூமியும் நம்முடைய படைத்த சர்வ வல்லமையுள்ளவருடைய பிள்ளைகள் நாம், அவருடைய மகன், அவருடைய மகள். ஆகவே வந்து நாம் பாருங்க, நாம் மேன்மைப்படுத்தி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே தேவனை விட்டு நாம் விலகி போகக்கூடாது. தேவனுடைய நாம தூசிக்கப்பட ஏதுவாய் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதையும் பார்க்கிறோம். ஆண்டவரை உன் பேரை கெடுத்துட்டான்ப்பா, இன்னாரு பிள்ளைன்னு இப்படி நாம தூசிக்கப்படுதப்பா. நாம் கூட சொல்லுவோம், இன்னாரு பிள்ளையாப்பா, நீ உங்க தகப்பே நல்ல அன்பு உள்ளவருப்பா, அவருடைய மகன் இப்படி போய் இருக்கிறிய, நம்பவே முடியல, அவர் எவ்வளவு அன்புள்ளவர், நன்மை செய்கிறாரு, நீ தலைகளாவில் இருக்க, அவருக்கு பிறந்தவன் நீ இப்படி இருக்கிறாயா? நான் கேட்கறத நம்ம சொல்றதை கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம அநேக இடங்கள்ல கேட்டிருப்போம். இந்த வேளையிலும் கூட வானத்தையும் பூமி உண்டாக்குன பரிசுத்தம் உள்ள பிள்ளைகள் நாம் ஒரு சில நேரங்கள்ல தகாத இடத்துல உட்கார்ந்து பாருங்க, சூதாட்டம், சீட்டு, பீடி, சீரட்டு இவைகள் எல்லாம் செய்யும் பொழுது தேவன் துக்கப்படுகிறார், அவர் வேதனைப்படுகிறார். மகனே மகளை என்னை விட்டு நீ விலகி போகிறாயே,
அதே மாதிரி பெண்களும் சகோதரிகளும் சரி, குடும்பத்துல சரியா எதிர்த்து பேசும்போது, அது ஊழியக்காரர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், எதிர்த்து பேசும்போது ஆண்டவர் துக்கப்படுகிறார். நீ தேவனை விட்டு தூரமா நீ போற, உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக நீ ஜெபம் பண்ண வேண்டும். இன்னும் இயேசுவிடம் நீ வரவில்லை, நீ அப்படி ஜெபம் பண்ணல, சரியா நீ யுத்தம் பண்ணுவாயானால் நீ இயேசுவிடம் நீ வரவில்லை. ஆகவே அவர்களை நீ நேசிக்க வேண்டும். இந்த இடத்துல பாருங்க, பாவம் செஞ்சுட்டான், தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை பூராத்தையும் இழந்து விட்டான். அவர் கோபப்படல, அன்பாய் மகனே, எத்தனை நான் சொல்லுவதை நீ கேட்கலையே, என்னை விட்டு தூரமாய் பாவத்துல விழுந்து கிடந்தா, இப்பயாவது நீ பாவத்தை அறிக்கை செய்து, அறிக்கை செய்கிறான் பாருங்க, அறிக்கை செய்கிறான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாருங்க, அவன் அறிக்கை செய்து அதான் சொல்றாரு தகப்பன், இப்பயாவது நீ வந்தே அப்பா, தன் குற்றத்தை உணர்ந்து வந்தையே, அவ்வளவு நான் கொடுத்ததெல்லாம் அழிச்சிட்டியே, இப்போ ஒரு நிமிஷம் வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படி விரட்டல, நாம் இருந்தா அப்படி விரட்டி இருப்போம். பாருங்க, அவர் நேசிக்கிறார், நம்முடைய தேவன் நேசிக்கிறார். நம்முடைய தேவன் அன்பு உள்ள தேவன். இந்த சரீரத்துக்குரிய தகப்பன் கூட வெறுக்கலாம், அவ்வளவு சொத்தையும் அழிச்சிட்ட, உனக்கு என்ன வீட்டில் இடம் இல்ல, உள்ள வராத, எத்தனை தடவை நம்ம சொல்லி இருக்கிறோம் பாருங்க. அப்படி மனுஷர் நம்ம சொல்லலாம், ஆனா நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன் அப்பா. எத்தனோ தரம் அவர் விட்டு விலகி போகும்போதும் கூட கர்த்தர் இரக்கம் உள்ளவர், தயவாய் இறங்கி நம்மளுக்கு மன்னிக்கிறார். ஒரு சில நேரம் அவரை துக்கப்படுத்துகிற விதமாய் நாம் செயல்படும் போது அவர் கண்ணீர் விடுகிறார். நமக்காக பிதாவிடம் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, உன் பேரை நான் கெடுத்துட்டேனாப்பா, தகப்பனே உன் பேரை கெடுத்துட்டேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று அவன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22வது வசனம், அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். பாதரட்சை பாருங்க போடுங்கள் என்று எவ்வளவு நேசிக்கிறார் நம்முடைய தகப்பன், நம்மளை நேசிக்கிறாருங்க, நம்ம மேல் அன்பா இருக்கிறார். 2வது பார்க்கிறோம் 23வது வசனம், கொளுத்த கஞ்சை கொண்டு வந்து அடியுங்கள். நாம எலும்பு தோலா இருக்கும், அது பல்லு போயிடும் பாருங்க, ஒரு கறின்றதே பார்க்க முடியாது. அப்படி ஒரு சில வீட்டுக்கு போனா அப்படிதான், கறி எடுக்கிறதே கறியை போடியா, நான் சொல்லியிருக்கேங்க வேம்பாரில், அது பெரும்பாலும் சாயல்குடி தான் போய் எடு, சாயல்குடி நல்லா இருக்கு பாருங்க. ஒரு மட்டன் எடுத்த பூரா கறியா அந்த எலும்பா போடுறான், எலும்பு ஏதோ 1-2 குழம்பு ருசியா இருக்கிறதுக்கு பாருங்க, எலும்பா போட்டா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல பார்க்குற கொளுத்த கண்டு, கொழுப்பா இருக்கும் பாருங்க, குழம்பு பார்த்தா கொழுப்பு மிதக்கணும், அதெல்லாம் ருசி இருக்கும் பாருங்க. நல்ல கொளுத்த கன்று எலும்பு தோலுமா போடல, நம்முடைய தேவன் கொளுத்த கன்றை கொடுத்துதான், நல்ல ஒரு சத்தியத்தை நம்ம கொடுத்துதான் நம்மளை வழி நடத்துவார். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். எத்தனை பேர் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க? பிள்ளைய சின்ன தப்பு பண்ணும் போது அதுக்கு அடிச்சு ரத்தம் வர்ற வரைக்கும் அடிப்பாங்க ஒவ்வொரு குடும்பத்தில். அப்படி நீங்க செய்யவே கூடாது. அன்பாய் சொல்ற பிள்ளைகிட்ட சொல்லணும், கடிந்து கொண்டு சொல்ற பிள்ளைகிட்ட சொல்லணும், நீங்க புரிந்து கொள்ளணும், ஒருவருக்கொருவர் பிள்ளைகளை நீங்க புரிந்து கொள்ளணும் பாருங்க. அதே மாதிரி உங்க மனைவி கணவனை ஒருவருக்கொரு நீங்க புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளுதல் நமக்கு மிகவும் அவசியம். இந்த இடத்துல பார்க்கிறோம், நாம் சந்தோஷமா இருப்போம். அப்பா, நீ ஒரு நேரத்தை தப்பு செஞ்ச, பீடி நல்லா அடிச்ச, போயல எல்லாம் போட்ட, அதை நினைக்க கூடாது. பின்னானவைகளை மறந்துடணும். இனிமே நடக்க போறதை நாம் பார்க்கணும், அதை நான் வாயில எடுக்கக்கூடாது. இனிமே என்ன செய்வான், நீ போன கெட்டு போன திருந்துன, இப்பயாவது வந்தைய நம்ம சந்தோஷமா இருப்போம். குடும்பத்தில் எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்களா? அதுக்கு சாயந்தரம் குடும்ப ஜெபம் மிகவும் அவசியம். குடும்ப ஜெபத்தில் நீங்க சொல்லியிருக்கிறீங்களா? உட்கார்ந்து ஏதாவது தப்பு இருந்தால் அதவே சொல்லக்கூடாது பாருங்க, அதவே புண்ணுல பாருங்க மறுபடியும் குத்தி புண்ணாக்க கூடாது, அது செய்யக்கூடாது. ஆகவே இனி வந்துட்ட, சரி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். எத்தனை பேர் நம்ம சொல்றோம், நல்ல வார்த்தையில சொல்லுன்னு சொல்றோம், ஆனா நம்ம அறியாம என்ன வந்துருது, கெட்ட வார்த்தை வந்துருது. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் இந்த 2025வது வருஷத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, ஒருவருக்கு ஒரு சொல்லுங்க பார்ப்போம்.
சுருக்கமா கூட இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சொல்லிட்டீங்களா? அவங்களுக்கு அனாதையா இருக்காங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறாங்க, அவங்க சொல்லலையே, சொல்லிட்டீங்களா? யாரையும் தனியா விட்டுறாதீங்க, ஒருவருக்கு நீங்க சொல்லுங்க. வந்துட்டு அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காக நான் சொல்ல வந்தேன் இப்ப சொல்லுங்க பாப்போம். எது? ஆண்டவர் வசனத்தை அப்படியே இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட நிலமா இருக்கக்கூடாது. எதுக்காக எடுத்துக்காட்டுறதுக்கு எதுக்காக நான் சொன்னேன்? ஜெபம் பண்ணும், குடும்ப ஜெபம். உட்கார்ந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது வந்துட்டு அந்த பிள்ளைகளை வாசிக்க சொல்லணும். வாக்குத்தத்த வசனங்களை நீங்க சொல்ல சொல்லணும் பிள்ளைய. ஏன்னா அந்த பிள்ளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைய அருமையான பிள்ளைய. ஆனா நீங்க சின்னதுல இருந்து கொண்டு வராததுனால அவங்க மேலேயும் தப்பு இல்லை, பிள்ளைய மேலேயும். இப்படி நீங்க திடீர்னு சொன்னா என்னதான் ஆகும் சொல்லுங்க பாப்போம். குழந்தையா இது வளர்ச்சி இறந்து 30 வயசு கூட இருக்கலாம். ஆனா நீங்க வளர்த்த வளர்ப்பு கண்டு காணாம விட்டதுனால அது குழந்தையா இருக்கு. குழந்தை போயிட்டு ஓடி ஓட்ட போட்டிக்கு போ, சத்தான ஆகாரத்தை கொடுத்து அது செமிக்காது. இப்ப இது என்னதான் ஆவிக்குரிய குழந்தையா இருக்கு. அதை அன்பா சொல்லி என்ன செய்யணும்? நீங்க குடும்ப ஜெபங்கள்ல உட்கார்ந்து அதை தான் சொல்ல வந்தேன் பாருங்க. நீங்க ஆண்டோடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்ல வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்குள்ள வரும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட அனுபவம் இந்த நாளுக்குள்ள மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொளுத்த கன்றை நல்ல வார்த்தைகளை நீங்க சொல்லணும். சொல்லும் போதுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜீவனும் மரணமும் நான் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. உங்க நாவுல வச்சுட்டார். நாவு எதுக்கோ நம்ம பேசுறோம் பாருங்க. எத்தனை கெட்ட வார்த்தை பேசலாம், அந்த நாவு வருது. வாயில அண்டா மாதிரி ஒவ்வொன்றும் வாயை பிளந்து அந்த தண்டி வரும் பாருங்க. அப்படிலாம் இருக்கு. ஆனா நல்ல வார்த்தையை பேச சொல்லுங்க, இந்த வார்த்தையே வராது. நான் பொதுவா சொல்றேன் பாருங்க. அப்ப நல்ல வார்த்தைகளை நீ பேசணும். இந்த 2025வது வருஷத்துல ஒருவருக்கொருவர் நல்ல நன்மையை உருவாக்குற வார்த்தை பாருங்க. நன்மையை நீங்க பேசுனா அந்த வார்த்தை நன்மையை உருவாக்கணும். ஆகவே அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க பேச தீர்மானிக்கணும். ஆனா ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரம் இங்க வச்சுட்டார். உங்களுக்குள்ளதான் இருக்கு பாருங்க. எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய். நீ நன்மையை விதைச்சா நன்மையை அறுப்பாய். தீமையை நீ விதைச்சா அந்த தீமையை தான் நீ அறுப்பாய். அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். அநேக இடங்கள்லாம் சாக போறேன் மிரட்டுறது பாருங்க. தாய் தகப்பன்னு சாக போறேன், செத்தா யார் நரகத்துக்கு போவேன் பாருங்க. அப்படிதான் ஒரு சகோதரி, கல்யாணமான சகோதரி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்ப இந்த வேலையை சொல்ல வேண்டியது மிகவும் அவசியம். அது பாருங்க, நான் மண்ணெண்ணைய ஊற்றி செத்து போயிடுவேன், தீ கொளுத்தி செத்து போயிடுவேன், நான் கிணத்துல விழுந்து செத்து போயிடுவேன். புருஷனை மிரட்டு தான். ஐயோ இப்படி செஞ்சிடாத காலில் விழுவார் அந்த கணவன் அப்படியே மிரட்டிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளா. அங்க உள்ள பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு நான் ஊழியம் அங்க விசுவாசியா இருக்கும்போது ரட்சிக்கப்பட்ட சபையில உண்மையா நடந்த சம்பவம் பாருங்க. அந்த சகோதரியும் தெரியும், அவரையும் எனக்கு தெரியும். மிரட்டிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த பாஸ்டர் பிள்ளை இறந்துட்டார், வயசாயிருச்சு இறந்துட்டார். அப்ப அப்படியே சொல்லவும் அது ஒரு நாள் அவர் ஆலோசனை சொல்லியிருக்காரு. சாக போறேன். எங்கதான் போய் சாக போகுது, அதை விட்டுரு, நீ ஒன்னும் கண்டுக்கிறாத சொல்லிட்டோம். அது சாக போறேன், நான் சாக போறேன் சொல்லியிருக்கு. அவர் ஒன்னும் கண்டுக்கிறல. அது சொல்லிட்டு அது சாக போறேன்னு சொல்லிட்டு அது என்ன இருந்துருச்சு, கிணத்துல போய் படிக்கட்டு இருக்கும். அப்ப அந்த காலத்துல படிக்கட்டு வச்சிருப்பாங்க. இப்ப படிக்கட்டு எது இல்லை. இந்த கிணறு கூட எப்படி இறங்குறாங்க ஏறுறாங்கன்னு தெரியல, பயமா இருக்கு பாருங்க. அந்த இடத்துல சின்ன ஒரு இதுதான் இருக்கு. ஏன்னா படிக்கட்டு பெருசா வச்சிருப்பாங்க. அந்த கிணறு கூட எனக்கு தெரியும் பாருங்க. அந்த கிணத்து ஓடி சாக போறேன்னு ஓடி போய் தண்ணி படிக்கட்டு ஒட்டி இருக்கு. அந்த படிக்கட்டுல போய் உட்கார்ந்துக்கிடுச்சு. சாக வேண்டியதானே சொல்லிட்டு அவர் பின்னாடி பார்த்தா இங்கேயா இருக்கு. அது முடி நிறைய இருந்து அந்த சகோதரிக்கு நிறைய இருக்கும். பார்த்து தலைமுடியை பிடிச்சு என்ன இருந்தாராம், நீச்சல் தெரியாது அதுக்கு. மிரட்டுறியா, எத்தனை நாள் இப்படிதான் மிரட்டுனியா சொல்லிட்டு பாருங்க. தண்ணியிலேயே முக்கி இனி வருவியா, இந்த வார்த்தையை சொல்லுவியா? ஐயோ நான் சொல்ல மாட்டேன். ஏன் நீச்சல் தெரியாது, நீ விடுங்க, உனக்கு விட மாட்டேன், இந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன்னு சொல்லு. ஐயோ நான் சொல்ல மாட்டேன், என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், இனிமே இந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன் சொல்லுவியா? மூச்சு போடுற வரைக்கும் முக்கி எடுத்தாராம். இந்த கோபத்தை போற தண்ணியில முக்கி எடுத்துட்டாரு இந்த சகோதரன். பிறகு அதுல இருந்து பயந்து போய் என்ன இந்த வார்த்தையை சொல்லாதான். ஏன்னா ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. சாக போறேன்னா
அது உடனே அது படிச்சிடும். ஆக ஆண்டவன் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அந்த சகோதரி கொஞ்ச நாள் தான் சொல்லியிருக்கு, அதுக்குள்ளும் அது படிச்சிடக்கூடாதே சொல்லிட்டு பாருங்க, அந்த மாதிரி முக்குனதுலேருந்து வர மாட்டார். நீங்க இப்படி தெரிஞ்சு யாரையும் முக்கிறாதீங்க சகோதரியில. அது அப்ப நடந்தது, அப்ப நடந்த சம்பவம். ஆகவே இது நம்ம செய்யக்கூடாது. அதனால ஏன் சொல்ல வரேன்னா, நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காக நான் சொல்ல வந்தேன், அப்ப நன்மையை நாம் பேசும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த சகோதரி தான் என்ன செய்யும், மிரட்டும். ரெண்டாவது புருஷனை போட்டு கீழே போட்டு மங்குன்னு என்ன செய்யணும், ஏறி மிதிக்கும். பாருங்க, அப்படி கெட்ட சுபாவம். அந்த சகோதரி இப்ப ரட்சிக்கப்பட்டு தீர்க்க தரிசனம் வரம் பெற்று இப்ப நல்லா இருக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, அந்த பழைய சுபாவம் ஒருபோதும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. பாருங்க, ஐயோ ஐயோ என்னை காப்பாத்துமா, அம்மா மட்டும்தான் இருக்கு. அந்த சகோதரனுக்கு அடைக்கலம் கேட்கிறார், பாதுகாப்பு கேட்கிறார். யார்கிட்ட? ஆண்டவருடைய செய்தி என்ன? அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். இந்த இடத்துல அடைக்கலம் ஆண்டவரை கூப்பிட்டு இருக்கலாம். தாய், பெத்த தாயே, அம்மா வாங்க வாங்க, மிதிக்கிறான்னு, என் மகனை போட்டு கொன்றாதடி சொல்லிட்டு கையை பிடிக்க, அந்த மாமியார் கையை என்ன செஞ்சிருச்சு, பிடிச்சு கடிச்சு வச்சிருச்சு, ரத்தம் பல்லெல்லாம் பதிஞ்சிருச்சு. அது பிறகு ஊசி போட்டு வந்தாங்க. பாருங்க, அப்படி ஐயோ என் கையை கடிக்கிறாளே, யாராவது காப்பாத்துங்க. அது மயன் காப்பாத்துன்னு அம்மாவை கூப்பிட, அவங்க அம்மா யாரை கூப்பிடுது, ஐயோ என்னை காப்பாத்துங்க, ஐயோ நான் வரமாட்டேன், என்னை கடிச்சு வச்சிருவான் மருமக. சுற்றி வேடிக்கை பார்க்குறாங்க, அவங்க பொழுது போனா சரி. பாருங்க, அப்படியெல்லாம் இருந்தது. ஆகவே கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு. ஆகவே இப்படிப்பட்ட சாக போறேன் யாருக்கு நட்டம்? பாருங்க, அப்படி இந்த வார்த்தைகளை பிள்ளைகளை சொல்ல விடாதீங்க. நீங்க வேதனைப்படுவீங்க இப்படி சொல்லும் போதெல்லாம். இந்த பிள்ளைய மனம் போல போகும்போது பாவத்தின் சம்பளம் மரணம், அது மரணத்துல கொண்டு போயிடும். ஆகவே இந்த பிள்ளைகளுக்காக நீங்க ஊக்கமா ஜெபிங்க. இப்படியே விட்டுட்டீங்க, ஆனா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அவரால் ஆகும். ஒரு சொப்பனத்தை கொடுத்துட்டாருன்னா, தேவனை தரிசிக்கிற அந்த பாக்கியத்தை பிள்ளைக்கு கொடுத்துட்டாங்கன்னா, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் ஒளிதான் இயேசு கிறிஸ்து. ஆகவே உங்க பிள்ளைகளுக்காக தொடர்ந்து நீங்க ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இதை மட்டும் நாம் வாசிப்போம். அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, சந்தோஷப்பட தொடங்கினா. அதை தான் சொல்ல வந்தேன். சந்தோஷம். சாயந்தரம் குடும்ப ஜெபம் பண்ணும் போது, ஜெபம் முடிஞ்சதும் நீங்க எல்லாரும் ரவுண்டா உட்காந்து சாப்பிடுங்களேன். ஒருவருக்கும் சாப்பிடு, அது வேணுமாப்பா, என்னத்தை நீங்க கொண்டு போகையில எதுவும் கொண்டு போறோமா? ஒண்ணுமே இல்லாம கொடுக்கப்பட்ட வாழ்க்கை கொஞ்ச நாட்கள். 70 பலத்தின் மிகுதியினால் 80. ஒரு சிலர் 100 வருஷம் இருக்கலாம், 1000 வருஷம் இருக்க போறோமா? இல்ல. ஆரம்பத்துல இருந்தோம், அக்கிரம மிகுதியினால பெருகுதுன்னு குறைஞ்சிட்டார். 70 பலத்தின் மிகுதியினால் 80. இப்ப கொடுக்கப்பட்ட கொஞ்ச நாட்கள் பிள்ளையோட அன்போடு பேசு. உனக்கு கொடுக்கப்பட்ட கணவனோட அன்போடு பேசு, ஆண்டவனே என்று சொல்லு. அதே மாதிரி கணவனும் மனைவிய பேர் சொல்லி அன்பா நடந்து கொள்ளணும். அவங்க பலவீன பாண்டம். ஒருபோது நீ துரோகம் பண்ணிடக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவிக்கு துரோகம் பண்ணாம பெயர் சொல்லி அன்பாக கூப்பிடு. அன்பாக கூப்பிட்டா நீ குறைஞ்சு போக மாட்டேன். ஆண்டவருடைய வருகை எந்த நேரம்னு சொல்ல முடியாது. ஆகவே நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் குடும்பத்தோடு சந்தோஷமா இரு. மகனோடு சந்தோஷமாய், மகளோடு சந்தோஷமா பேசுங்க. இந்த இடத்துல பார்க்கிறோம், அவன் கெட்டு போய் வந்தான், எல்லாத்தையும் இழந்து வந்தான். இந்த தகப்பன் அரவணைத்து கழுத்தை கட்டி கொண்டு புத்தம் செய்து சந்தோஷத்துடன் கொளுத்த கன்றுகளை அடித்து சந்தோஷப்பட தொடங்கினாங்க என்று வாசித்தோம். எத்தனை பேர் நீங்க இப்படி சந்தோஷப்பட தொடங்குறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு நாள் நல்ல நீங்க நல்ல கொளுத்த கன்றுகளோ மட்டனோ சிக்கனோ ஏதோ கொண்டு வந்து பிள்ளைகளோடு உட்கார்ந்து டெய்லி இந்த அனுபவத்துக்கு வாங்க. வரும்பொழுது உங்க மேல அன்பு இருக்குங்க. சொல்லவோ எங்க அப்பாவா யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, எங்க அம்மாவா யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அம்மாவை எப்படி நீ பேசுவ பாருங்க. அந்த அளவுக்கு வரணும்னா நீ அன்பு கூறணும். பிள்ளைகளோட அன்பு கூர்ந்தான் இந்த பிள்ளைகளை எங்க தகப்பனை போல யாரும் இல்லப்பா அப்படி உங்க நடத்தைய பார்த்து தான் பிள்ளைக வருங்க. பிள்ளைகளை நம்ம குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். அப்படி விட்டுட்டோம். நம்மை ஒப்பு கொடுத்து பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி வசனம் அவங்களுக்குள்ள போவதற்கு நீங்க ஜெபம் பண்ணணும். கணவன் மனைவியும் கூடி கை கோர்த்து நீங்க ஜெபிக்கணும். ஜெபிக்க உங்க நடத்தைய பார்த்து பிள்ளைகள் ரட்சிக்கப்படும். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு
கவனமாயிருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்ப கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல்தான் நோக்கமாயிருக்கும். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், நல்லோரையும் பொல்லோரையும் அவருடைய கர்த்தருடைய அவர் நோக்கி பார்க்கிறார். ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம், நீதிமான்கள் மேல்தான் அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கு. ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன், அவருடைய நீதியை நாம் நிறைவேற்றுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். குறையா அல்ல, கூட கொடுக்கப்படும். உன்னை செழிப்பாக்குவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், நீ தீமை செய்தா அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கு, அவர் திருப்பிட்டு போயிடுவார். ஆகவே நீ தேவனுடைய நீதியை நிறைவேற்றணும். அவருடைய நீதி என்பது அநேக காரியம் இருக்கு. பரிசுத்த ஆராதனைக்கு தேவனை ஆராதிப்பது, அதை நிறைவேற்றுவது அவருடைய நீதி. அநேக இடங்கள்ல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 24 அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் பிராணனை அருமையாக எண்ணல. யார் சொல்றா? அப்போஸ்தலராகிய பவுல் சொல்றாரு. அவர் நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், என் பிராணனையும் கூட நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும். நான் இந்த பூமியில எப்படி வாழ்றேன்னு முக்கியம் இல்ல, நான் பரிசுத்தமாக வாழ்கிறேனா, என் பிள்ளைக்கு நான் பிரயோஜனமா இருக்கிறேனா, என் மனைவிக்கு நான் பிரயோஜனமா இருக்கிறேனா, என் கணவனுக்கு நான் பிரயோஜனம் உள்ளவனாய் நான் ஜீவிக்கிறேனா, அவருடைய இயேசுவின் வழியில நான் சென்று எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதமாக காணப்படுகிறானா, அதான் முக்கியம். அவர் சொல்றாரு பாருங்க, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும், நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். தேவன் நமக்கு தந்த ஊழியத்தையும் பொறுப்பையும் நிறைவேற்ற அனாதி தேவன் அடைக்கலமாக நம்மோடு இருந்து வழி நடத்துவாராக. அந்த சர்வ வல்லமையில தேவனை நோக்கி பார்ப்போம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமாக. திருவசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு இந்த வேளையில நாம் செவி கொடுப்போமாக. ஆண்டவரே, உம்மை விட்டு நான் தூரமாய், ஆண்டவரே நான் போகிற இந்த காரியம் எனக்கு தூரமாய் இருக்கட்டும். உம்மை விட்டு நான் பிரிந்து தூரமாய் போக மாட்டேன். உமக்குள்ளாக நிலைத்திருந்து உம்முடைய வார்த்தை என் இதயத்துக்குள்ள ஆண்டவரே காணப்பட வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் இந்த வேளையில பேசுகிறார். என் ஜனமே, கர்த்தருடைய வெளிச்சத்தின் வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, ஆசீர்வதிக்கிற வார்த்தை, சமாதானத்தின் வார்த்தை, சந்தோஷத்தின் வார்த்தை, இந்த நல்ல நற்செய்தியின் உயிருள்ள வார்த்தை உனக்குள்ள இருந்தா கர்த்தர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் தந்து உன்னை வழி நடத்துவார். எல்லாரும் கண்களை மூடுவோமாக. இந்த திருவசனத்துக்கு நம்மை ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுமையாக நாம் ஒப்பு கொடுப்போமாக. நேரம் இல்லாததுனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சமயத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. ஆண்டவரே, நான் பிள்ளைகளுடன் இதுவரைக்கும் அன்பாக நான் பேசல. ஆண்டவரே, நல்ல வழியில என் பிள்ளைகளை நடக்கல. ஆண்டவரே, என் குறைகளை மன்னியும். கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடி நான் ஒப்பு கொடுப்போமாக. பிள்ளைகளும், ஆண்டவரே, தாய் தகப்பனை நான் கீழ்ப்படியலப்பா, இனிமேல் தாய் தகப்பனை கீழ்ப்படிவேன். ஒப்பு கொடுங்க பிள்ளைய. தாயும் தகப்பன் நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நல்ல வழியிலே என் பிள்ளைகளை நடத்துவேன். என் குற்றங்களை மன்னிக்கும். உங்களுடைய வழியை நான் அறியாத காலத்தில் எப்படி நான் செய்துட்டேன், இப்போ உங்களுடைய வழியை நான் அறிஞ்சிட்டேன். ஆண்டவரே, ஐயா, என் பிள்ளைகளை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. என் பிள்ளைகளை எல்லா பாவ கட்டுகளிலிருந்து விடுவியும் என்று நீ சொல்லு. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் என் மனைவியோடு அன்பாக பேசுவேன், என் கணவனோடு உன் அன்பாக பேசுவேன், நான் யாவருக்கும் ஆசீர்வாதமாக நான் காணப்படுவேன். எத்தனை பேர் இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம் என் ஜனமே? அவர் இந்த வேளை நம்மோடு அவர் பேசுகிறார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அநாதி தேவன் உனக்குள்ள இருந்து வழி நடத்த உன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு தா. ஹல்லேலூயா. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலமும் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அப்படிப்பட்ட வல்லமையும் அபிஷேகத்தையும் தர வல்லமை உள்ள தேவன் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அநாதி தேவனே நமக்கு அடைக்கலமும் பாதுகாப்பாயிருந்து அவர் வழி நடத்தி அவரிடமாக நம்மை சேர்த்து கொள்ள கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அதிசயங்களை செய்து கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநாதி தேவனுன் அடைக்கலமே, கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆமென். எங்களுன் ஆதாரமே, அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்த நம் நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் வல்லமை ஓ சிகலகடுட பக்கதுட ஹalleluya. ஆமென். கரங்களை தட்டி 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 கர்த்தருடைய ஆவியை நிரப்பப்படு. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலமாய் இருப்பார். அநாதி தேவனே உனக்கு பாதுகாப்பாய் இருப்பார். அநாதி தேவனே உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். அநாதி தேவனே உன்னை ஆசீர்வதிப்பார். ஓ மகிமை. அநாதி தேவனே உனக்கு உதவி செய்வார், உனக்கு சகாயம் செய்வார். அநாதி தேவனே உனக்கு முன் நின்று சத்துருக்களை புரட்டி போடுவார், அழித்து போடுவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஓ மகிமை. சிகலகதுட பக்கதுடமா சதகாலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். சிகலகதுட பக்கதுடமா. என் மகளை, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ யுத்தம் செய்ய வேண்டாம். யுத்தமோ என்னுடையது. நாம் யுத்தம் செய்து உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் கிரிகளை நான் அழித்து போட நான் வல்லமையுள்ள தேவன் என்று நீ முதலாவது நீ விசுவாசித்தால் என் வல்லமையும் என் மகிமையும் நீ காண்பாய். சிகலகதுடமா. என் ஜனமே, நான் யுத்தத்தின் தேவனாய் இருக்கிறேன். யுத்தம் செய்கிற கர்த்தராய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் உனக்காக யுத்தம் செய்து உனக்கு ஜெயத்தை வாங்கி தர வல்லமையுள்ள தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ சிகலகதுடமா. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமாக. நம் கடைசி நேரத்தில் முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம். அவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு திரு வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடு.
அதுவே நீ எனக்கு செய்யத்தக்க புத்துகில ஆராதனை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீ நல்லவர், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்பா, நீ பாடல் பகுதி நீர் ஆசீர்வதித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதி நீர் ஆசீர்வதித்து தந்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியில தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசின எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, சங்கீத பகுதியை ஆசீர்வதித்தீர், ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள சாட்சியை எழுப்பி தந்தைங்களே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவை காணிக்க பகுதியும் நீங்க ஆசீர்வதிங்க, ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுது நீர் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் என்று நீர் எங்களோடு பேசின அப்படி ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய், ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமாக இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதியும். அநாதி தேவனே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமாய், சமாதானமாய், சந்தோஷத்தின் தேவனாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நித்தமும் வழி நடத்துகிற தேவனாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிற தேவனாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிக்கும் தேவனாய் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தாவுடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வருகிற நாட்களில் கொண்டு வாங்க. தொடர்ந்து கர்த்தாவே, உம்முடைய வருகை எந்த நேரமும் இருக்கும். ஆனாலும் உம்முடைய எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நாங்கள் எல்லாரும் உம்மை சந்திக்க எங்களை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. எல்லா துதி கனம் மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நாம் தொடர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பும் அவருடைய பாதுகாவலும் நம் அனைவரும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.